மதிமுகவின் சின்னப்போர் மற்றும் திமுகவின் அழுத்தம். இடதுசாரிகளின் தொகுதி பங்கீட்டு சிக்கல். விசிக தேமுதிக பரஸ்பர போட்டி. டிவிகே தலைவர் விஜயின் பண சங்கடம். நயினார் அண்ணாமலை கமலாலயத்தின் புதிய சமன்பாடு. தேனி அரசியலில் தங்க தவிப்பு. வணக்கம் நண்பர்களே. HKS வாய்ஸ் நிழல் உலகச் செய்திகள். இன்று நாம் பார்க்கப் போவது தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திரைக்கு பின்னால் நடக்கும் அந்த அதிரடி அரசியல் நகர்வுகள் மற்றும் அதிகார மையங்களின் குழப்பங்கள் குறித்து விரிவான தகவல்கள். மறுமலர்ச்சி. திமுக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுத்துக்கொண்டே சென்ற நிலையில் அமைச்சர் ஏவா வேலு இதில் தலையிட்டு அவசரமாக முடித்து வைத்துள்ளார். 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுங்கள் என்று திமுக தரப்பு இறுதி உத்தரவு பிறப்பிக்க, வைகோவின் மகன் துரை வைகோவின் பிடிவாதத்தால் கடைசியாக ஒரே ஒரு தொகுதி மட்டும் தனிச்சின்னத்தில் போட்டியிட அனுமதி வழங்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக தேர்தல் குழு கடந்த முறை போல் அல்லாமல் இந்த தடவை ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி வாய்ப்புள்ள 5 தொகுதிகளை தருகிறோம் என்று கூறியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு ஒருவாறு சம்மதம் தெரிவித்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPIM தங்களின் பிடிவாதத்தில் உறுதியாக உள்ளது. 6 தொகுதிகளுக்கு குறைவாக இருந்தால் ஒரு தொகுதியை கூட வாங்க மாட்டோம் என்று அவர்கள் கராராகச் சொல்லிவிட்டதால் தொகுதி பங்கீடு இன்னும் மர்மமாக நில்கிறது. விசிக தரப்பில் தொகுதி எண்ணிக்கை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ பேச்சும் இல்லை. ஆனால் அறிவாலய தகவல்களின்படி விசிக தலைவர் திருமாவளவன் தேமுதிகவுக்கு வழங்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை விட எனக்கு ஒரு தொகுதி கூடுதலாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறாராம். அதே நேரம் பிரேமலதா விஜயகாந்த் தரப்போ விசிகாவை விட ஒரு தொகுதி கூடுதலாக வேண்டும் என்று கேட்பதாக தகவல். இந்த சூழல் திமுக தேர்தல் குழுவை மிகுந்த குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் விருப்பமனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்திய போது ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட 5 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று கூறியதாக பேசப்படுகிறது. பெரும்பாலானோர் எங்களிடம் அவ்வளவு பணமில்லை என்று கைவிரித்து விட்டனராம். வேட்பாளர்களிடம் பணபலம் இல்லாததும், ஒருவேளை எதிர்க்கட்சி வேட்பாளர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தேர்தலுக்கு முன்பாக பின்வாங்கினால் என்ன செய்வது என்ற அச்சமும் விஜயை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிகிறது. இதனால்தான் அவர் கூட்டணிக்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது. பாஜகவில் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் தற்போது சமாதானமாகிவிட்டதாக தகவல். நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையின் இல்லத்திற்கு சென்று விருந்துண்டு, எனக்காக நீங்கள் தொகுதியில் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் அண்ணாமலை தரப்போ கோவை பிரமுகர் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும், அதன் வெளிப்பாடாகவே பிரதமர் மோடியின் திருச்சி பொதுக்கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் மேடைக்கு கீழே அமர வைக்கப்பட்டதாகவும் கமலாலயத்தில் பரபரப்பான பேச்சு கிளம்பியுள்ளது. தேனி மாவட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். OPSக்கு கட்சியில் முக்கிய அந்தஸ்தும் தலைமையின் அதிக முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவது அவரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. தங்க தமிழ்ச்செல்வனின் இந்த தவிப்பு தேனி அரசியலில் அடுத்த கட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவை அனைத்தும் அதிகார வர்க்கத்தின் வராண்டாக்களில் உலவும் தகவல்கள். உண்மைகளின் நிழல்களை தேடி தொடர்ந்து பயணிப்போம். இது HKS வாய்ஸ் நிழல் உலகச் செய்திகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.